அரசு ஒரு 3 விஷயம் பண்ணுறேன்னா என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் எல்லாம் நல்லா தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி பஸ் விட்டுருக்காங்க, ட்ரெயின் வசதி இல்லை, புதுசாக பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க. அதுவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. தளபதி ஸ்டாலின் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? முதல்வர் ஸ்டாலின் வந்த பிறகு 3 விதமான உத்தரவு போட்டிருக்காரு. அது எந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்கீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இது போட்டிருக்காருன்னா எல்லாருமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, இப்போதைக்கு சிஎம் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற சிஎம் விட இந்த சிஎம் ஓகே. முதல்வர் வந்த பிறகு பால் விலை குறைக்கணும்னு சொல்கிறாரு, மின் கட்டணம் குறைக்கணும்னு சொல்கிறாரு, சொல்கிறாங்க. பஸ் கட்டணம் வந்தால் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு இருக்காரு. ஏன்னா இது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் குறைக்கணும்னு இருக்காரு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன பண்ணணும்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு எதுவுமே பட்ஜெட் ஒதுக்கவே இல்லை. அதனால் சிஎம் இந்த மாதிரி ஏற்றினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், தமிழ்நாடை நடத்த முடியும். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கலைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா பட்ஜெட் ஒத்துக்கலையே நம்மளுக்கு தான் எதுவுமே. அதனால தான் கொஞ்சம் கஷ்டம். சிஎம்ஓ சமாளிக்கணும்ல, அதனால். உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் பணம் வேணுமா, இல்லாட்டி மின் கட்டணம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாவும் வேணும். 1000 ரூபாய் வந்து எல்லாருக்குமே தரல. ஏழைப்பட்ட மக்களுக்கு மட்டும்தானே தந்திருக்காங்க. எல்லாருக்குமே தந்து தான் யோசிக்கணும். எல்லாருக்குமே தரல. மின் கட்டணம் கொஞ்சம் குறைச்சா போதும். ஏன்னா சிஎம்ஓ சமாளிக்கணும்ல தமிழ்நாடை. ஓகே, இட்ஸ் ஓகே. ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பால் விலை, பஸ் கட்டணம் இதெல்லாம் அதுதான் கவர்மெண்ட் ரன் பண்ணணும்ல. இந்த மாதிரி எல்லாருமே ரேட் ஏற்றுறவங்க தான், யாரும் கம்மியாக பண்ணுறது அவங்க இல்லை. அதனால் மக்கள் மேலே ஏற்றினா பரவாயில்ல. மக்கள் மேலே என்ன இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா டேக்ஸ்லாம் ஏற்றி தானே இருக்காங்க ஆல்ரெடி. அதனால் வேறு எதுவும் இல்லை. டெய்லி வேலைக்கு போகிறவங்க மற்றபடிலாம் அவங்களுக்குலாம் இது பிரச்சனையாக இருக்காதா? அவங்களுக்கும் பிரச்சனை தான். வேறு என்ன பண்ணுவது? சிஎம்மும் ஆட்சி நடத்தணும்ல. ரேட் ஏற்றினா தான் நடத்த முடியும். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போது அந்த சூழ்நிலையில் அந்த டைமுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஆட்சி மாறினே இருக்கும்ல காலம். அதுக்கேற்ற மாதிரி சிஎம்மும் மாறினே தான் இருக்கார். ஓட்டு போட்ட மக்கள் நம்பி ஒன்று வரணும்னா மக்களும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ ஏற்றினாலும் புரிஞ்சுக்கணுன்றீங்களா? எவ்வளோனா ஏற்றுனா அதுக்குன்னு ரொம்பலாம் ஏற்றலையே. 30 ரூபா பால் பாக்கெட்டு 100 ரூபாவா ஏற்றுனாரு. படிப்படியாக தானே ஏற்றுறாரு. டெய்லி 1000 ரூபா 2000 சம்பளம் அவங்களுக்கு தெரியாது. டெய்லி 100 ரூபா 200 அவங்களுக்கு அது பெரிய விஷயம். அதெல்லாம் யார் இப்போ 100 ரூபா 200 ரூபாலாம் யார் சம்பளம் வாங்குறான்? எல்லாருமே இருக்காங்க. இருக்கிறாங்க, பாதி பேர் தானே. அதுக்கேற்ற மாதிரி தானே ரன் பண்ணினே இருக்காரு சிஎம். அதனால் சிஎம் நல்லா தான் செயல்படுறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே.